ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அது எப்படி திமிங்கலம் பராசக்திக்கு மட்டும் யூஏ சான்றிதழ் கொடுத்தாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க கிட்ட ஒரு கள்ள உறவு இருக்குன்றது விஜயன் அடிக்கடி சொல்வார், பாஜகவுக்கும் திமுகவுக்கும்ன்றது. ஏன்னா இந்த பராசக்தியில் எதுவும் வன்முறை காட்சியே இருக்காதா, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்காதா? அது எப்படி இவங்க 27 கட்டு கொடுத்துட்டு சென்சார் கொடுத்துருவாங்களாம்? இது என்னடா உருட்டாகிறன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விஜயனாக்கு இன்னைக்கு தீர்ப்பு அந்த ஜனநாயக யூஏ சான்றிதழ் தர சொல்லி, பட்டு யூஏ சான்றிதழ் உத்தரவு கொடுக்குன்னு சொன்னால் கூட இதுக்கு மேல்முறையீடாக போயிட்டு இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா 4 பேர் பார்த்துட்டாங்க, 5 பேரில் 4 பேர் பார்த்துட்டாங்க. அதில் ஒருத்தர் மட்டும்தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அவருக்கு எங்கேருந்து இந்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா விஜயனா இந்த படம் லாஸ்ட் படம், பட் இந்த படம் வந்துச்சுன்னா அவரோட பீக்ன்றது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போகும் அரசியலில். அதனால் எவ்வளோ இதை அடக்க முடியுமோ அந்த அடக்க பார்க்குறாங்கன்றது தமிழகத்துக்கே தெரியும். ஏன்னா எப்போ இந்த விஜய் படம்னாலும் இஷ்யூ இருக்கும், பட் ஆனால் அது அந்த டேட்டில் கரெக்டாக ரிலீஸ் ஆகிடும். பட் இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது. ஏன்னா ஒரு வாட்டியும் விஜய் நான் சொல்கிறது தான் நல்லதே நடக்கும்ன்றது தான். நம்மளும் வெயிட் பண்ணி தான் அதை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அதுக்கான மேல்முறையீடு போட்டிருக்காங்க. இன்னைக்கு விசாரணை 2:15 மணிக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் திங்கக்கிழமை தான் அந்த விசாரணை எடுக்கப்படும்ன்றதும் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை 11-12 கூட ரிலீஸ் வரலாம். இவங்க யூஏ சேனலில் கொடுக்குறதுல என்ன புரியுது? ஏன் படத்தமாக பார்க்க மாட்டாங்க? கேட்டால் அங்கே ராணுவ சிம்பிளுக்கு தான்றாங்க, ரொம்ப வன்முறையாக இருக்குன்றாங்க, என்னென்னோ உருட்டுறாங்க. பட் ஆனால் விஜய் அண்ணா படம் வரக்கூடாதுன்றது எங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட். அதனால தான் ஜட்ஜு அவங்க போட்டு வளர்த்துருக்காங்க. உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தினால நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட அதை அமராய்வு பண்ணணும்னா சொல்லக்கூடாது. இது நான் உத்தரவு போடுறேன், நீங்கள் யூஏ சேனல் சீக்கிரம் கொடுக்கணும்னதுக்கு தான் ஜட்ஜுக்கு எதிராகவே மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னுருக்காங்க. அது யூஏ சான்றிதழ் CBFC அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு பண்ணக்கூடாது, நீங்கள் திங்கக்கிழமை இது விசாரிக்கலான்றாங்க. அது ஜட்ஜு சொல்கிறாங்க, நீங்கள் அதை சொல்லக்கூடாது, நான் எப்போ விசாரிக்கணும் எனக்கு தெரியுன்றதான் சொல்லியிருக்காங்க. பட் அது இன்னைக்கு விசாரித்தா மேபி நாளைக்கு நல்லன்னைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் திங்கக்கிழமை இது விசாரணையாகவே இருக்கும். விஜயனுக்கு எவ்வளோ அழுத்தமும் இருக்கோ அந்த அளவுக்கு அவருக்கும் ப்ரெஷர் இருக்கும். பட் நம்ம வெளியே சொல்கிறோம் விஜய் ஜனநாயகம் வரல அப்படின்னு. அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், ப்ரொடியூசருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். எனக்கு லாஸ்ட் படம் வேறு. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சப்போர்ட்டு பண்ணுறாங்க. பட் சினித்துறையில் இன்னும் யாருமே வாயை திறக்கலை. சில பேர் திறக்கிறாங்க, சில பேர் மௌனம் காக்குறாங்கன்றதான் உண்மை. அது ஏன்றது நமக்கு தெரியும். ஏன்னா சொம்படிக்கிறதுக்கு ஜாலடிக்கிறதுல உடனே வந்துடுவார் இந்த சத்யராஜ் அவர்கள்லாம். பட் உங்கள் துறையில் இருக்காரு, உங்களுக்கே சப்போர்ட் பண்ணலைன்னா அப்புறம் என்னன்னு எனக்கு புரியல. ஸோ மக்கள் இருக்காங்க, நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருக்கு இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. மக்கள் கிளியராக இருக்கும். விஜயண்ணா படம் வந்தால் தான் எங்களுக்கு திருவிழா பொங்கல் எல்லாமே. அது ஆணித்தமாக நம்புகிறோம். ஏன்னா இப்போ தேட்டரில் காற்று வாங்குது விஜயண்ணா படம் இல்லைன்னா. இன்னைக்கு விஜயண்ணா படம் ரிலீஸ் ஆயிருந்தா அந்த தேட்டர் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா எல்லா தேட்டரும் ரோடு மேலே அப்படியே காற்று வாங்குது. பராசக்தின்னு ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. அது தெரிஞ்சு எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. டிக்கெட்டில் புக்கிங் போய் பார்த்தா தான் தெரிஞ்சு எல்லாம் எம்டியாக இருக்குது. 1-2 ஹவர் ஃபுல்லாக இருக்குது. பட் அதுக்கான ரிசல்ட் நாளைக்கு தெரியும். ஒருத்தன் 3 எழுத்து வந்துடும் தான் மொத்த தமிழகத்தை ஆட்டி வைக்கிறாரு. இந்த வச்சு பகவதி கேசரின்னு தான் சொன்னார். சரி இருக்கும், அதுதான் இருக்கும், சரி ஓகே அப்படின்னு தான் நினச்சோம். பட் அதில் என்ன போட்டு வச்சுக்கிறதில்ல மனுஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நெடுங்குது வேற லெவல். இப்போதான் படத்துக்கு ஐப்பு ஒன்று எடுத்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகணும்னால நம்ம ரசிகர்களும் சரி, டிவிக்கு தொடர்களும் சரி, இந்த பேனர் கேக்கு தான் போய் பிரச்சனை பண்ணுறது வேணாம். இதனால் இதுவே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க பாலிடிக்ஸ் தான். பட் நம்ம எது பண்ணாலும் டிஎம்கேக்கு சாதகமாக தான் இருக்கும். பார்த்தியா விஜய் ரசிகர்கள் இப்படி பண்ணுறாங்க, பேனர் கேட்குறாங்க, அவங்க பணம் வரலன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறாங்க, ரொம்ப தரைக்குறவாக பண்ணுறாங்களோ ஒரு மார்க் வரும். அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பார்க்க இஷ்டம் இல்லாத பட்சத்தில் அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. வீட்டிலேயே 2 வேலைக்கு போங்க, அதெல்லாம் பண்ணுங்க. பட் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் பண்ணாதீங்க. நம்மளுக்கு தெரியும் இது எல்லாமே பிளானிங் தான், எல்லாமே நம்மளுக்கு தெரியும், பார்த்துக்கலாம். அதனால் இந்த ப்ராப்ளம் பண்ணி விஜயனுக்கு ஒரு கெட்ட பேர் வர வைக்க வேண்டாம். அதே மாதிரி இது எவ்வளோ உள்ளே இறங்கணும்னு தெரியும். ஸோ நம்மளே கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னா வெயிட் பண்ணுங்கள். பராசக்தி பிடிக்கலன்னா போகாதீங்க. நான் போக மாட்டேன். விஜயண்ணா உண்மையாக இருக்கிறவங்க யாருமே அந்த படத்துக்கு போக மாட்டாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ நீங்கள் எப்படின்றது அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். விஜயண்ணா படம் இன்னைக்கு வருதோ, இன்னைக்கு தான் நம்மளுக்கு திருவிழா. அன்றைக்கி தான்
ராஜாவாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம வேலைக்கு நம்ம பாட்டு போயிட்டு டிவியில் ஒரு படத்தை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஆனால் வந்து நாளைக்கு பராசக்தி ஓடுதா இல்லை என்ன ஓடுதுன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது நல்லது. படம் பிடிக்காத பட்சத்தில் நம்ம போனோம்னா ஏதோ நம்மளுக்கு ஆதங்கம் இருக்கும். பட் அவங்களாம் ஒரு ஆள் நம்மளுக்கு கிடையாது தான். பட் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். பராசக்தி வருதா என்ன வருதுன்னு நாளைக்கு பார்த்துக்கலாம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.